கொடி போன எலெக்ஷன் அப்போவே கூட்டணி கட்சி கொடியில் விசிக கொடியை கழட்டின வீடியோக்களே ஆன்லைனில் இருக்குது. ஸோ அத்தனை வேங்கை வயலிருந்து நாங்கள் நேரியாக இருக்கட்டும் எந்த விஷயங்கள் போன வாரம் செய்திமா இது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு என்ன பேர் இப்போ சமூக நீதி விடுதின்னு அப்படின்னு மாற்றிருக்காங்க. பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை. அங்கே மாணவர்களுக்கு கொடுக்குற காசில் வெறும் சாதமும் மிளகா தூளும் தராங்களா, குழம்பு சாம்பார் கொடுக்க முடியலன்னு வீடியோவோட செய்திகள் வந்திருக்கு. ஸோ இது எதையுமே பேசாமல் அடங்கி போயிட்டுருக்காரு. என்ன காரணம்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே ஒரு திமுகவுடைய விங்கு வேலை செய்யுது. எந்த நேரத்திலும் கட்சியை மறுமலர்ச்சி விசிகான்னு உடைச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கு. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் வெளியேற நிலைமை இருக்குன்றீங்க. அப்ப இந்த இரண்டு கட்சிகளும் வேறு கட்சிகள் சென்றுட்டா அப்ப திமுகவுக்கு இது கடுமையான ஒரு இல்லம்மா. ராகுல் காந்தியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் விசிகாவோடு போறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இது தாவேக்காவோடு அது நடந்து விட்டால் திமுக கிட்டத்தட்ட 2011 போல 20 சீட்டு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரதான எதிர்கட்சி கூட இல்லை, விஜயகாந்தோடு ஜெயலலிதா சேர்ந்தவுடன் இப்போ இது திமுக 21 சீட்டு வந்துச்சு. அதை விட கீழே போக அதை தடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு ட்ரை பண்ணுறாங்க. டெல்லியில் போய் சரண்டராகி பார்த்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், இவர் போய் ஆராசா போய் பார்த்தாரு, சபரீசன் சார் போய் பார்த்தாரு, கனிமொழி போய் பார்த்தாரு. பட் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய முக்கியமான வலதுகரம் ஆல் இந்தியா லெவல்லனா ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் கேசி வேணுகோபால். கிட்டத்தட்ட கேசி வேணுகோபால் அவர்கள் தான் அங்கே சீஃப் மினிஸ்டர், அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆதரிக்கிறாங்க. ஸோ இந்த முடிவை இப்போ சோனியா காந்தி தான் எடுக்கணும் என்ற நிலைமை இருக்கிறது.